Artful Arts channel பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல நம்ம மைதா மாவு எடுத்துக்க போறோம். 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இதுல நம்ம கொஞ்சமா தண்ணீர் ஆட் பண்ண போறோம். சோ வாட்டர் ஆட் பண்ணும்போது அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க. 2 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் போதும். அதை இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இத நல்லா நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அதே மாதிரியே நம்ம மாவு திரட்டி நல்லா இந்த மாதிரி பிசையணும். பிசையும் போது தண்ணீர் கம்மியா இருக்காம அத பாருங்க எவ்வளவு ட்ரையா இருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல PVA glue இல்ல ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டிக் இல்ல ஸ்பூன் வச்சு இதுல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணனும். சோ கையில கம் ஒட்டும் அப்படின்றதனால ஃபர்ஸ்ட் ஸ்டிக் வச்சு நான் பண்றேன். அடுத்து நம்ம எப்பொழுதும் போல கையிலே மாவு பிசைற மாதிரியே இதுல நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சோ நம்ம இப்போ ஹேண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே தண்ணி அதிகமா ஊத்தாதீங்க. கொஞ்சம் தண்ணீர் போதுமானது. ஏனா அதிகமா தண்ணீர் வந்துருச்சுனா நமக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. ஒரு ஏர் ட்ரை க்ளே இருந்துச்சுனா அது எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு இது கிடைக்கணும். ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. இப்படி டச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கையில ஒட்டவே கூடாது. அதுதான் இந்த மாவினுடைய பதம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயாச்சு. இத நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே வந்து தரையில வச்சு நம்ம ரோல் பண்ண போறோம். சோ ரோல் பண்ணும்போது ரொம்ப மெலிசா ஒரு சாப்ஸ்டிக் உடைய அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அளவுக்கு இந்த மாதிரி மெலிசா இத நம்ம இப்படி திரட்டி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா இத மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ண போறோம். அதுக்காக ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்துட்டு 1 சென்டிமீட்டர் அப்படியே ஸ்கேலோட சேர்த்து இந்த மாவை வச்சு நம்ம இந்த மாதிரி அழகா ஒரு மெஷர்மென்ட் மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி லைட்டா இதுல 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி பிரஸ் பண்றதனால இத நம்ம மெஷர் பண்ணி எடுத்துடுறோம். அடுத்து அந்த மெஷர்மென்ட் இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம நைஃபை வச்சு இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணோம்னா கட்டிங் பண்ண மாதிரி ஆயிடும். இப்போ இத ஒண்ணா நம்ம இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டணும். இப்பதான் முக்கியமான விஷயம். இத நல்லா நம்ம கையிலேயே ரோல் பண்ணனும். ரோல் பண்றது எப்படினா அதுல ஒரு கிராக் கூட இல்லாம நம்ம ரோல் பண்ணனும். அதுல சின்னதா இந்த மாவினுடைய திட்டுக்கள் தெரியும் இல்லையா? அந்த திட்டு எதுவுமே தெரியாம ஒரு பாலிஷ்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதோ பாருங்க இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கமும் ஒரு மோல்ட் மாதிரி எடுத்து வச்சிடணும். அடுத்து நம்ம பின் அதாவது குண்டூசி எடுத்துக்கிறோம். குண்டூசி எடுத்துட்டு அப்படியே இந்த பாலினுடைய சென்டர்ல நம்ம இப்படி பிரஸ் பண்ணனும். சோ பிரஸ் பண்ணும்போது இந்த சைஸ் வந்து மாறவே கூடாது. மாறாதபடி நல்லா நம்ம சென்டர்ல வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணனும். ஊசியினுடைய அந்த ஷார்ப்பான பகுதி உங்க கையில லைட்டா டச் ஆகும்போது கையில இருந்து நீங்க எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த குண்டூசியை இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. சோ அந்த ரவுண்ட் ஷேப் மாறாதபடி லைட்டா அத வந்து நம்ம கையிலேயே வச்சு இந்த மாதிரி சின்னதா ரோல் பண்ணிடணும். சோ எல்லா பக்கமும் ரவுண்டா இருக்கணும். சென்டர்ல மட்டும் இந்த குண்டூசியை வச்சு நம்ம இந்த மாதிரி ஹோல் கிரியேட் பண்ணிடுறோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப் மாறாதபடி பாத்துக்கோங்க. சின்ன ஒரு ரோலிங் மாதிரி பண்ணனும்னால பண்ணுங்க. ஜென்டிலா ரோல் பண்ணனும். ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணீங்கன்னா உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கிற அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து மறுபடியும் இந்த மைதா மாவோட சேர்ந்து நமக்கு டிஸப்பியர் ஆயிடும். சோ அத கவனம் வச்சுக்கோங்க. இப்போ இத நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஒரு 5 hours நம்ம காய வைக்கணும். இப்போ மீதி இருக்கிற அந்த மாவு இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே எடுத்து இதையும் நம்ம உருட்டி எடுத்துடணும். சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துமே நம்ம வந்து காயறதுக்குள்ள இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும். அவ்ளோ சீக்கிரமால செய்ய முடியல அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல நம்ம இந்த மாதிரி இந்த டேப்லெட்ஸ் மாதிரி prepare பண்ணிருக்கோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே போட்டுடுங்க. போட்டுட்டு ஏதாவது துணி அல்லது பேப்பர் வச்சு இத ஃபுல்லா ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடுங்க. லைட்டா இதுல வந்து வாட்டரை மட்டும் கொஞ்சம் தெளிச்சு விட்டுருங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாவு நமக்கு சீக்கிரம் காயாது. ஏனா மாவு காஞ்சிருச்சுனா நமக்கு கிராக் விட ஆரம்பிச்சிரும். இப்போ 5 hours காய வச்சு இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். சோ இது நம்மளுடைய ரா பீட்ஸ் மாதிரி இப்ப ரெடி ஆயாச்சு. இது எல்லாத்தையும் ஒண்ணா இந்த மாதிரி பிளேட்ல எடுத்து வெச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல்ல நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் PVA glue எடுக்கிறோம். இந்த வாட்டி இந்த PVA glue எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அந்த ட்ரை ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா பீட்ஸ், அந்த பீட்ஸ்க்கு நடுவுல மறுபடியும் குண்டூசியை இந்த மாதிரி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். இது எதுக்குன்னா நமக்கு இதுக்கு மேல நம்ம பெயிண்ட் பண்ண போறோம் இந்த PVA glue-வை. அதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். சோ இந்த மாதிரி இத நம்ம நல்லா PVA glue அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes இதுல காய வெச்சோம்னா நமக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் எதுவும் அதாவது பூச்சி எதுவுமே வந்து இந்த மைதா மாவை அரிக்காது. அடுத்து நம்ம இதுக்கு மேல ஒயிட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் அதாவது acrylic-fabric பெயிண்ட இதுல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு 5 minutes காய வைக்கணும்.
இப்போ நம்மளுடைய ஒயிட் பீட் தயாராயாச்சு. இதில் நம்ம எந்த லம்பும் ஃபார்ம் ஆகாதபடி தின்னாக இந்த பெயிண்ட் கோட்டிங் எல்லாமே கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே காய வச்சு நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட்லேயே பேர்ல் எடிஷன் தேவை. ஸோ இது என்ன பெயிண்ட், இது எவ்வளோக்கு இருக்குது, நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவினுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்ட் பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா வாவ், எவ்வளோ அழகான ஒரு பேர்ல் எஃபெக்ட் ஸ்பார்க்லிங் பெயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட், ஆனால் இதை நம்ம இந்த ஒயிட் பீட்டில் வந்து அழகாக இந்த மாதிரி கோட் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே பெயிண்ட் பண்ணும்போது லம்பாக ஃபார்ம் ஆகாமல் நம்ம என்ன பண்ணணும்னா அழகாக இந்த பெயிண்ட்டை இந்த மாதிரி அழகாக இதில் கோட் பண்ணணும். உங்களுக்கு இந்த பெயிண்ட் கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் வாட்டர் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக இந்த பெயிண்ட்டினுடைய மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டு காய வச்சுட்டு திருப்பி ஒரு 2 to 3 லேயர்ஸ் அழகாக நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ் இதை காய வைக்கணும். நான் குண்டூசியோட சேர்த்தே அப்படியே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறமா இதை 15 மினிட்ஸ் காய வச்சதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நிறைய பேருக்கு கலர் பேர்ல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற டவுட் கூட இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் பேர்ல் கலர்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோவாக காத்துட்ருக்கு, அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ இதிலேருந்து நம்ம எடுக்கிறது இந்த ரோஸ் கலர். ஸோ இந்த ரோஸ் கலரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேர்ல், அதில் ஒரு கலருக்கு மட்டும் நான் உங்களுக்கு இது எப்படின்னு அடித்து காட்ட போகிறேன். அதனால் இந்த குண்டூசியை இதுலேருந்து எடுத்துட்டு அதோடு சேர்த்துருக்கிற அந்த பேர்லில் இந்த பிங்க் கலர், அதாவது இந்த பிங்க் கலரை நம்ம இதில் இந்த மாதிரி அழகாக இப்படி பூசுகிறோம். இப்படி பூசணுன்னா ரொம்ப அழகான பேர்ல் எஃபெக்டில் நமக்கு சூப்பரான இந்த பேர்ல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கடையில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 40 பேர்ல்ஸ் வச்சுருக்கிறது 80 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ வீட்டில் நம்ம பண்ணோன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ரீன் கலர்லேயும் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நான் வாங்கியிருக்கிற அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து அசார்ட்டட் 6 கலர். ஸோ இந்த 6 கலரில் இப்போ க்ரீன் கலர் அடுத்து நான் அடிச்சிட்ருக்கேன். எல்லாமே பேர்ல் கலர் அப்படின்றதுனால நீங்கள் இதை யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும், அந்த பேர்ல் எஃபெக்ட் உங்களுக்கே தெரியாமல் இதில் வந்துடும். ஸோ இந்த பெயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு சீசனிங்காக மைதா மாவு மேலே அந்த PVA க்ளூ அப்ளை பண்ணது, அது எல்லாமே ஸ்டெப்ஸ் 1 by 1 ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இந்த பேர்ல் நம்ம வீட்டிலே பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பேர்லாம் காஞ்சாச்சு. 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துருக்கோம். நல்லா காஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுங்க, சரிங்களா. சும்மா லைட்டாக டச் பண்ணி பாருங்கள். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எடுக்காதீங்க, ஒட்டலைன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு பேர்லாக நம்ம பண்ணி காய வச்சு எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால தான் மொத்தமாக நான் எல்லாம் நிறைய பின் எடுத்து அதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி மொத்தமாக காய வச்சுட்டேன். நம்மளுடைய பேர்ல் கடையில் வாங்குற மாதிரியே ரெடி ஆயாச்சு. நம்ம மெஷர் பண்ணி மாவு கட் பண்ணதுக்கு காரணம் எல்லா பேர்ல்ஸும் ஒரே சைஸில் வரணும் அப்படின்றதுனால தான். ஸோ நம்ம கலர் பேர்லும் இப்போ ரெடி ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. உங்களுக்கு ஒயிட் கலர் பேர்ல் வேணும்னா அந்த ஒயிட் கலர் பேர்ல் கலர் அடிக்கலாம். மற்ற கலர்லாம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியே பேர்ல் எஃபெக்டில் இருக்கிற அந்த கலர் செட் வாங்கிட்டு அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நமக்கு இது கிடைக்குது. அதனால் ரொம்ப அழகான பேர்ல்ஸ் வீட்லேயே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கம்மியான சீப்பான ரேட்டுக்கு தயாரிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பை.